நாம் உட்காருவோம். திரும்பமாய் இந்த வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த கால வேளையில ஆண்டவர் சபையோடு கூட பேசுகிற வார்த்தை, உன் ஆபத்து காலத்திலே, உனக்கு உதவியற்ற நேரத்தில், உன்னால் விசுவாசிக்க கூடாதபடி ஒரு விரக்தியின் அனுபவத்தில் இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். ஃபெய்த் இன் அ டெஸ்பரேட் சிச்சுவேஷன், விரக்தியின் நேரத்தில் விசுவாசிக்கும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் அப்படிங்கிறது நம்மை படைத்த தேவன் மீது அவர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மையாய் செய்வார் அப்படின்னு நம்புறது தான் விசுவாசம். ஆமாம். நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசத்தையே தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். எனக்கு எல்லாத்தையும் நன்மை ஆண்டவர் செய்வார், எனக்கு பிடித்தது போல செய்வார், நான் எதை ஆண்டர்கிட்ட கேட்குறேனோ அதை அப்படியே செய்வார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது இல்லை விசுவாசம். என் தேவன் ஆகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும், அது தீமையாய் தோன்றினாலும், அது கடினமாய் தோன்றினாலும், அது என் வாழ்க்கையில் தாங்கக்கூடாத பாரம் போல இருந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுவதற்கு உண்மையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அதுதான் விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு நன்மை மட்டும்தான் ஆண்டவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்க, எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை. நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், எப்படி ஆண்டவரை விசுவாசிப்பேன், நான் ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே there is no hope, நம்பிக்கையே இல்லை, விசுவாசிக்கிறதுக்கு எனக்கு பலனும் இல்லை, என் சூழ்நிலை அப்படி இல்லவும் இல்லை, நான் எதில் விசுவாசிக்கிறது, என்னன்னு விசுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உட்காந்துருக்கிறோம். கப்பல் இன்னும் கவுந்து போல, அவ்வளோதான். எப்போ கவலும்னு தெரியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கப்பல் எப்போ கவலும்னு தெரியல. நீங்களே கப்பல் கவுந்த மாதிரி தான் உட்காந்துருக்கிறீங்க. நல்லா சொல்லுங்க, கப்பல் எப்போ கவலும்னு தெரியல. ஒரு விரக்தியின் அனுபவத்தில் நான் எதிர்பார்க்கறது என்ன? சோர்ந்து போயிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சபையோடு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்மளால நம்ப முடியும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என் வாழ்க்கையை தொடுவார், என்னை மாற்றுவார், என் ஊழிய பாதையில் கர்த்தருடைய கரை இறங்கும், என் குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி நம்மளால விசுவாசிக்க கூடும். ஏன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நம்முடைய தேவனாக இருக்கிறார். நல்ல விசுவாசிக்கிறவங்க நல்லா ஆமென் சொல்லுவான். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற காரியம், ஆபத்து காலத்தில் when you are not able to believe, நீ விசுவாசிக்க கூடாத நேரத்தில், எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அந்த விசுவாசத்தை நான் கனப்படுத்தி உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். தங்கள் பலவீனத்தில், தங்கள் விரக்தியில விசுவாசித்த ஒரு சிலரை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஸ்திரீயானவள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள் அப்படின்னு பார்ப்போம் என்றால், இன் ஆர் இன்சஃபிஷியன்சி, தன் வாழ்க்கையில பற்றாக்குறை, தேவைகள் அதிகமா இருக்குது, ஒண்ணுமே உதவியே இல்லாத சூழ்நிலையில பற்றாக்குறையின் மத்தியில ஒரு ஸ்திரீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாள். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள். 1 ராஜாக்கள் 17, 8 முதல் 16 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள்,
பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாஸ் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மாஸ் செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல 5 நாட்கள் சாப்பாடு இல்லை. அப்போ ஒரு ஸ்திரீயானவள் அவளையும் தன்னுடைய குமாரனையும் கூட்டிட்டு போறா. விறகு பொறுக்கி இருக்கிற கொஞ்சம் மாவை வச்சு ஒரு அடையவாவது பண்ணலாம். சாப்பிட்டாலும் உயிரோடு இருக்க முடியாது, தேவை அவ்வளோ மோசமாக இருக்குது. அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு சாகலாம் அப்படின்ட்டு விறகு பொறுக்கிறதுக்கு வரா. இப்போ பாருங்களேன் ஆண்டவர் எப்படி கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு எலியாவை அனுப்புகிறார். எப்பயுமே when God provides, தேவன் தேவையை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்வார். பகத் பார்த்து சொல்லுங்க, அவர் நிச்சயமாக செய்வார். நல்லா சொல்லுங்க, அவர் நிச்சயமாக செய்வார். அவர் செய்வார். நம்பிக்கை இருக்கிறவங்கள இன்னொரு தடவை சத்தமாக சொல்லுங்க, அவர் நிச்சயம் செய்வார். அவர் செய்யறதுக்கு முன்பாக உங்க இருதயத்தை பார்ப்பார். என் பிள்ளை எவ்வளவாய் விசுவாசிக்கிறது இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், டெஸ்ட் பண்ணுவார். இங்க இருந்து எலியா தீர்க்கதரிசி அனுப்புறார். நீ போ, உன்னை பராமரிக்கும்படியாக ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அந்த விதவை பாவம், அந்த அம்மா பணக்கார அம்மாவா இல்லை, அதுவே பற்றாக்குறையில் இருக்கிற அம்மா, அதுக்கே இல்லை. ஆண்டவர் அந்த அம்மாவை நம்பி எலியாவை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அவருக்கு தெரியும் தாம் என்ன செய்ய போகிறார் என்பது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோட விறகு பொறுக்குது. அதுக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்க. சாகிறதுக்கு முன்னாடி கூட பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாகணும் அப்படின்ட்டு விறகு பொறுக்குது அந்த அம்மா. அது பொறுக்கிட்டு இருக்கும்போது தான் எலியா வந்து கேட்குறான், அம்மா நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. யோசிக்கு தண்ணி தானே கேட்குறீங்க, கொடுக்குறேன், இந்தா தண்ணி வச்சுக்கோ அப்படின்னு திரும்புது. அப்போ எலியா திரும்ப கூப்பிட்டு சொன்னான், அதோட கூட ஒரு அடையும் பண்ணி கொண்டு வா. தன்னுடைய விரக்தியில் அந்த அம்மா சொல்லுது, ஐயா தண்ணி கேட்டால் நான் கொடுத்துருவேன், நீ என்கிட்ட அப்பம் கேட்குற, என்கிட்ட எக்ஸ்ட்ரா அப்பம் இல்லை, கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, இதில் ஒரு அடையை பண்ணி நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு தான் அது இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து இருக்கிறோம், என் வாழ்க்கையில் பற்றாக்குறை இருக்குது, தேவை இருக்குது. எப்பெல்லாம் என் தேவை பெருகுதோ பிசாசு வந்து சொல்லுவான், பார்த்தல நீ நடுத்தரில் நிற்கிற, உன் தேவை சந்திக்கப்படலை, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நீ கஷ்டப்படுற, உங்ககிட்ட பணம் இல்லை, நீ எப்படி சர்ச்சுக்கு போவ, நீ எப்படி கொடுப்ப, நீ சபையில் போகும்போதெல்லாம் கொடுக்கறத பற்றி நீ கேட்கும் போதெல்லாம் உன் இருதயத்தில் பிசாசு சொல்கிறான், வாட் வில் யூ கிவ், உனக்கே இல்லை, பற்றாக்குறையில் இருக்கிற. அவமானம், வெக்கம். அவள் யோசிச்சிருப்பா, நான் என்னன்னு சொல்கிறது இந்த மனுஷங்கிட்ட. ஆனால் விரக்தி அவ்வளோ மோசமாக இருக்குது. அவள் வாயை திறந்து சொல்கிறா, என்கிட்ட இல்லைங்க, நான் சாகிறதுக்கு தான் இருக்குது. அந்த தீர்க்கதரிசி பாருங்களேன், பரவாயில்ல, முதல்ல அதை கூட நான் சாப்பிட்டு உயிரோட இருந்துக்கிறேன், அப்புறம் நீ சாகலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு, அந்த அப்பத்தை கொண்டு வா. ஒரு விரக்தியில் அந்த பெண்ணுக்கு ஒரு விசுவாசம். இட் வாஸ் அ சாய்ஸ். ஐயா போயா எனக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், அந்த அம்மா போயிருக்கலாம், நான் அதை சாப்பிட்டு செத்து போறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பெண் தன்னுடைய எல்லா விரக்தியின் மத்தியில் ஒரு விசுவாசம். தேவனுடைய மனுஷன் கேட்குறாரு, நான் கொடுக்குறேன். அவள் எதிர்பார்க்கல, தனக்கு எதுவும் உண்டாகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அவள் போய் ஒரு அடையை பண்ணி அந்த இடத்துல கொடுக்கிறாள். தன்னுடைய பற்றாக்குறையில் தேவனை விசுவாசிக்கிறாள். நடந்தது என்ன, அந்த பஞ்ச காலம் முழுவதும் அவளும் பையனும் சாப்பிட்டு செத்து போகணும்னு நினச்சாங்க. ஆனால் அவள் வீட்டார் அனைவரும் பஞ்சம் தீரும் வரையிலும் சாப்பிட்டு செழிக்க தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
இன்னைக்கு உங்க தேவைகளின் மத்தியில விசுவாசிக்க முடியல. ஒரு காலத்துல ஆண்டவர் நன்மை செஞ்சார் தான், ஒண்ணுமில்லாத நேரத்துல எனக்கு உதவி செய்தார் தான், எனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாத போது என்னை போஷித்தார், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார், எல்லாருக்கும் முன்னாடி வெக்கப்படாம இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆனா எனக்கு சின்ன விஷயத்துல விசுவாசம் இல்லை. என் பற்றாக்குறையிலே என் விசுவாசம் எங்கே போனது? எனக்கு ஜீவனை கொடுத்தவர், என்னை வாழ வைத்தவர், என் தேவைகளை எல்லாம் சந்தித்தவர் இன்றைக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை ஏன் எனக்கு இல்லை? இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உன் விரக்தியிலே, உன் பற்றாக்குறையிலே, ஒன்றுமில்லாததிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க உண்மையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்துல வளரணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் செஞ்சாரு, செஞ்சிருக்காரா? அப்ப சொல்லுங்க, இதுவரைக்கும் செஞ்சாரு, இதுவரைக்கும் தேவையை சந்தித்தார், என்னைக்குமே அவர் எனக்கு யெகோவா ஈரே. சொல்லுவோமா? எல்லாம் சத்தமா சொல்லுமா? என்றைக்குமே அவர் என் யெகோவா ஈரே. என் வேலை என்ன? நான் நம்பி போகணும். கையில காசு இருக்கா இல்லையா அது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய கிச்சன்ல பொருள் இருக்கா இல்லையா அது என்னோட வேலை இல்லை. என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான பெலன் என்னத்துல இருக்கா இல்லை அது என் வேலை இல்லை. என் வேலையெல்லாம் அவர் என்னை போஷிப்பார், நடத்துவார் என்று விசுவாசிப்பதே. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லி ஒரு மிஷனரி தன்னுடைய வாழ்நாளிலே 10,000 பிள்ளைகளை அவர் படிக்க வச்சார். ஒரு ஆர்ஃபனேஜ்ல, ஒரு அனாதைகள் இல்லம் கட்டி அதில் 10,000 பிள்ளைகளுக்கான படிப்பை கொடுத்தார். ஒரு நாள் அவர் இருந்ததான அந்த ஆர்ஃபனேஜ்ல காலையில எல்லாம் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் தங்களுடைய டேபிள்ல பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவை சாப்பிட்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கான பண தேவை சந்திக்கப்படலை, சாப்பாடு இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? கர்த்தர் எனக்கு கொடுக்கல, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு கூட சொல்லிடுவோம், ஆனா கர்த்தர் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா ஜார்ஜ் முல்லர் அவர் செய்த காரியம் என்ன? அந்த பிள்ளைகள் எல்லாரையும் வழக்கத்தின்படியாய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டேபிளை உட்கார வச்சுட்டு அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எங்களை உண்டாக்கின தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் கொடுக்க போகிற காலை உணவிற்காக நன்றி. இந்த பிள்ளைங்க சாப்பிட போற உணவை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்றாரு. தட்டுல சாப்பாடு இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தட்டுல சாப்பாடு இல்லை. நல்லா சொல்லுங்க, தட்டுல சாப்பாடு இல்லை. நீங்க நிறைய பேர் ஜார்ஜ் முல்லர் மாதிரி தான் இருக்கிறீங்க, ஆனா என்ன அவர் பண்ணதை நம்ம பண்ணல. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தட்டுல சாப்பாடு இல்லை. அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறார். கதவை தட்ட ஒரு சவுண்ட். எல்லாருக்கும் அப்படியே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியல. பிள்ளைங்களாம் பார்க்குறாங்க. அத்தனை 1000 பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு மனுஷனுடைய விசுவாசம், விரக்தியில விசுவாசம், பற்றாக்குறையின் மத்தியில விசுவாசம். அவர் போய் கதவை திறக்கிறாரு. ஒரு பேக்கரியை நடத்துகிற ஒரு நபர் ஒரு பெரிய லோடு பண்ணோட நிற்கிறார். அவர் சொல்றாரு, இரவு 12 மணிக்கு ஆண்டவர் என்னை தட்டி எழுப்பி, நீ இத்தனை ரொட்டி துண்டுகளை சுட்டு கொண்டு போய் ஜார்ஜ் முல்லருக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு என்னன்னு தெரியாது ஐயா, ஆண்டவர் என்னோடு கூட பேசினா, நான் கொண்டு வந்து தரேன். அந்த இடத்துல ஒரு மனுஷன் தன்னிடத்துல இல்லாத ஒரு காரியத்துக்காக பரமண்டலங்கள் தகப்பன் தேவையை சந்திப்பார்னு விசுவாசிச்சு ஜெபம் பண்ணதை கேட்டு கர்த்தர் அந்த இடத்துல தேவைகளை சந்தித்தார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இவங்க பிரெட்டெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கும்போது 2வது தடவை கதவை தட்டுற சவுண்டு. இவருக்கு ஆச்சரியம், ஆண்டவர் அடுத்து என்னப்பா கொடுக்குறீங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு பால் வண்டியை ஓட்டுகிற நபர் கதவை தட்டார். அவர் சொன்னாரா, நான் பாதி வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த விடுதிக்கு பக்கத்தில், இந்த ஆர்ஃபனேஜுக்கு பக்கத்தில் என்னுடைய வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நிறைய பால் இருக்குது, நான் அதை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கறதுக்கு முன்னாடி கெட்டு போயிடும், யாருக்காவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பக்கத்தில் விசாரித்தேன், நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்துறீங்கன்னு சொன்னாங்க, ஐயா தயவு செஞ்சு இந்த பாலை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய உண்மையில தேவனா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் என் சூழ்நிலையை விசுவாசிக்கல, எனக்கு இருக்கிற பலனை விசுவாசிக்கல, எனக்கு கிடைக்கிற சம்பளத்தை நான் விசுவாசிக்கல. இன்னைக்கு நான் சொல்லுவேன், எனக்கு சம்பளமே இல்லைங்க, உங்ககிட்ட பேசுறேன், எனக்கு சம்பளமே கிடையாது. நான் அதை நம்பி இல்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என் ஜெபத்தை கேட்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் செய்ய உண்மையில தேவனா இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா கரங்களை உயர்த்தி அப்படியே ஒரு 2 நிமிஷம் உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு பிசாசு உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறான், உன் வாழ்க்கையில் நீ தோற்று போயிட்ட, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, உன் குடும்பம் கஷ்டத்தில் தான் இருக்கு. இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறான், உன் விரக்தியில் விசுவாசத்தின் ஜெபத்தை நீ ஏறிடு, உன் விரக்தியில் விசுவாசத்தின் ஜெபத்தை நீ ஏறிடு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிற. உங்கள் எல்லா இருதயத்தின் பாரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஜெபிப்பதற்கு தேவைகள் சந்திக்கப்படல, உண்மைதான். முன்பாக எதுவுமே இல்லை, உண்மைதான். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உன் பண தேவையை சந்திக்க உண்மையுள்ளவர். அவன் வாழ்க்கையின் பற்றாக்குறைவுகளை எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஓ ஷாகா பா ராகா லாதா ரபா. எனக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், ஆபத்து காலத்தில் நீ வெக்கம் அடைவதில்லை, பஞ்ச காலத்தில் உன்னை திருப்தியாக்குகிற தெய்வம் உன்னோடு கூட உண்டு. ஓ ரீகா லாதா ரபா ஷாகா ரபா. எனக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே என் தேவை என் மத்தியில், ஆண்டவரே நான் சோர்ந்து போகாதபடி, என்னுடைய பிரச்சனையை பார்த்து நான் ஓடுறதுக்காக இல்லை, ஆண்டவரே சாப்பிட்டு செத்து போவதற்காக இல்லை, என் தேவன் என் தேவையை சந்திப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. எனக்கு ஆண்டவர் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார் சபே. ஷாகா லாதா ராகா பா 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 பா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குவீரே, பாதையிலே நோக்கமாயுமே, என் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை ஒரு படுத்துவே. கர்த்தரே தாங்குகிறே சுலவா. என் பாதையிலே நோக்கமாயுமே, என் அடிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை ஒரு படுத்துகிறே. இயேசையா 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 எலிதலியதாலயா. இயேசையா 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 எலிதலியதாலயா. யெகோவா சித்தேனு நீர்தானையா, எங்கள் தெய்வம் நீர்தானையா. யெகோவா சித்தேனு நீர்தானையா, எங்கள் தெய்வம் நீர்தானையா. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி எவ்வளத்தின் ஆழத்துலேருந்து இன்னைக்கு தெய்வ பிரசனத்தில் நீ எந்த தேவையை நினச்சி பயந்து போய் இருக்கிறியோ சபையே, விசுவாசத்தோடு அவரை நோக்கி கேள். நீ தேவனுடைய கரத்தை பார்ப்பாய். மனுஷனை நம்பி நோக்கி பார்த்து வெக்கப்பட்டு போய் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளு. உன் கண்களுக்கு முன்பாக எந்த அடையாளமும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு கையளவு மேகம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விரக்தியில் விசுவாசத்தோடு நீ ஏறெடுக்கிற ஜெபம் ஆண்டவர் நினையாத வாசல்களை உனக்காக திறப்பார். உன்னை வெக்கப்படுத்தாம ஆபத்து காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு உதவி செய்ய அவர் உண்மையில தேவனாய் இருக்கிறாரே. ஆண்டவரே அப்பா, உங்களை நோக்கி கூப்பிடுற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கனப்படுத்தி ஒரு அற்புதம் செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க தேவையை சந்திக்க அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எங்க நம்புறது தெரியாது, எங்க இருந்து ஒத்தாசை வரும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல இருந்து எப்படியாவது எனக்கு ஒத்தாசை வரும். நம்புறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். முதலாவது பார்த்தோம், தன்னுடைய பற்றாக்குறையிலே ஒரு ஸ்திரீ விசுவாசிக்கிறார்.
உண்மையா பார்த்தோன்னா அவள் செத்து போயிருக்கணும். ஒருவேளை அந்த அடையை அவள் சாப்பிட்டு இருந்தா அப்படின்னா பாதி வயிற்றோட அவளும் அவன் பிள்ளையும் செத்து போயிருக்கணும். ஆனால் விசுவாசம் பாருங்க, தன்னுடைய இயலாமையில தேவனை நம்பி அவ கொடுத்தா ஆண்டவர் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவ வாழ்நாள் எல்லாம் அவ சந்தோஷமா சாப்பிடுற அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு அவளை போஷித்த தேவன், ஒரு சாரிபாத் ஒரு விதவையை போஷிக்க உண்மையுள்ள தேவன் உங்களை என்னைய போஷிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேங்க்ல பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம், அது இல்லாட்டியும் பரலோகத்தில் இருக்கிற அவருடைய மகிமையின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ரெண்டாவதாய், தன்னுடைய இல்னஸ், உடல் நலம் இல்லாத சூழ்நிலையில விரக்தி அடைந்து ஒரு ஸ்திரீ இருக்கிறா. பலவீனம் தாங்க முடியல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலனே இல்லை. என்ன அப்படியே ரொம்ப நல்லா தான் அப்படி பேசுறீங்க, வீட்டில் என்ன புலம்புறீங்க, அப்பா நடக்க முடியல. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் புலம்புறோம். இங்கே வந்து அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி உட்காந்துருக்குறோம். நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லுங்க, பலனே இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாலாம் சிலர் சொல்கிறீங்க, நல்லா சொல்லுங்க, பலனே இல்லை. வாசிக்கலாம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். மத்தேயு 9:20 வசனம் முதல் 22 வசனம் வரை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ பலவீனத்தோடு இருக்கிறா. பல வருஷமாய் 12 வருஷமா அவன் பெரும்பாடோடு இருக்கிறா. நமக்குலாம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம், ஏன் அவ்வளோலாம் வேண்டாம், ஒரு 2 மாதம் 1 மாதம் 1 வாரத்துக்கு மேலே தாங்க முடியுதா? முடியல. அவ 12 இயர்ஸா போராடிட்டு இருக்கிறா, பலன் இல்லை. அவ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, பைபிள்ல ரொம்ப விளக்கமா இல்லை. நம்முடைய சரீரத்தில் ஹீமோகுளோபின் குறைஞ்சிருச்சு அப்படின்னா தலை சுத்தம், நடக்கும்போதே அப்படியே 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 தடுமாறி பக்கத்தில் யாரையா பிடிச்சி தான் நடப்போம். எனக்கு சில நேரத்தில் அந்த மாதிரிலாம் இப்போ இல்லை, கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்பாக ஹீமோகுளோபின் டவுன் ஆன போது அப்படியே தடுமாற்றம்லாம் இருந்துச்சு, தலை சுத்தம், நடக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்க நீங்கள்லாம் பாக்கியவான்கள். நல்ல ஒரு அல்லையில சொல்லுங்கள். எத்தனை பேர் பலவீனத்தோடு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் அறிவார். முடியல, கால் இழுக்குது, உடம்பு பேக் பெயினாக இருக்குது, முட்டி வலிக்குது, தலை சுத்துது, உடம்புலாம் வலிக்குது. ஆனால் வந்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்கள், உங்களுக்கு ஏற்ற பலனை அவர் தருவதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். நல்ல கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவான். ஹல்லேலூயா. அவளுக்கு பலன் இல்லை. அவன் நினைச்சிருக்கலாம், விரக்தியில இருக்கிறா, விசுவாசிக்க முடியல. 12 வருஷம் ட்ரை பண்ணி எல்லா முயற்சியும் பண்ண, ஒன்றும் நடக்கல. 12 வருஷம் காத்திருந்த, ஒண்ணுமே நடக்கல. பலவீனம். நல்லா நடக்கிற மாதிரி இருந்தா கூட வந்து ஜெபம் பண்ணிருக்கலாம், சாமி எனக்கு பலவீனமா இருக்கு, 12 வருஷம் நான் ட்ரை பண்ணேன், நீங்க எனக்கு ஜெபம் பண்றீங்களா? அவ வாழ்க்கையில கஷ்டமான சிச்சுவேஷன், எல்லாரும் போல நடக்க முடியாது. அந்த கூட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியணும்னா, நாளைக்கு வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போய் பாருங்க. நாளைக்கு என்னது போனீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்குவார். ஏன்னா பைபிள் ரீடிங் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். போய் சும்மா நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் கூட போக வேண்டாம், ரங்கநாதன் தெருவில் டி நகர் டெப்போ வரைக்கும் டிக்கெட் வாங்கிட்டு இறங்கி பாருங்கள், சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவீங்க. ஒன்றும் வாங்காமலே ஏறி வரத்துக்கு, இறங்கி நீங்கள் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு சாயந்தரம் வரைக்கும் ஆயிரும். அந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு பலவீனமான ஒரு ஸ்திரீ, நடக்க முடியல. இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தவழ்ந்து போகிறா, நின்று நடக்க முடியல, காலெல்லாம் அப்படியே அப்படியே நொந்து போயிருக்கும். அவள் தவழ்ந்து, அவளுடைய எண்ணம் ஏக்கம்லாம் என்ன தெரியுமா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுஸ்தமாவேனே. விசுவாசத்தை பாருங்களேன். ஒருவேளை டச் பண்ண முடியுமா முடியாதா தெரியல, கூட்டம் அவ்வளோ, என்னால் என் பலவீனத்தை கொண்டு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போக முடியுமா தெரில. ஒருவேளை எங்கள் டேவிட் மாதிரி இல்லை தினகர் பிரதர் மாதிரி வாட்ட சட்டமாக இருந்தாங்கன்னா சைடு அப்படின்னு தட்டி விட்டு நேராக போய் ஆண்டவரே அப்படின்னு பார்த்துருப்பாங்க. இதுவா பரிதாபமா உங்களில் சிலரை போல காத்து அப்படி இழுத்து மூச்சு விட்டா பறக்கிற மாதிரி ஒரு ஆள், பலன் இல்லை. அது முட்டி மோதி
போய் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன். இன்னைக்கு எந்த விசுவாசம் ஆண்டவரை தொடும் தெரியுமா? விரக்தியில் நீ வைக்கிற விசுவாசம் என் தேவனாகிய கர்த்தரை தொடும். அத்தனை பேர் சுத்தி இருக்கிறவங்களை பத்தி ஆண்டவர் வருத்தப்படலை. தன்னுடைய பலவீனத்திலே, தன் இயலாமையின் மத்தியில, தனக்கு பலனே இல்லை, என்னால் முடியல, ஆனாலும் அவரை தொட்டா நான் சுகமாவேன். அவர் முகத்தை கூட எனக்கு பார்க்கறதுக்கு முடியுமான்னு தெரியல, அவர் பின்னாடி அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா எனக்கு சுகமாகும்னு விசுவாசிச்சாலே, அவள் தொட்ட மாத்திரத்தில், நல்ல கவனிங்க, ஆண்டரை தொடலை, வஸ்திரத்தை தொட்டா ஆவியிலே உணர்ந்த தேவன் திரும்பி பார்த்து கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? இன்னைக்கு சபையே, உன்னால் ஆண்டவரை தொட முடியுமா? உன் விசுவாசத்தினாலே. நீ பலவீனத்தோடு இருக்கிற, உன்னை விசாரிக்க யாருமே இல்லை, உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, மருத்துவர்களோட மருந்துல பவரே இல்லை, நீ எல்லாவற்றையும் இழந்து போய் உட்காந்துருக்கிற. சிலர்லாம் ஒரு டெட்லைன் போட்டு இவ்வளோ நாள் தான் நான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் கணக்கு கூட போட்டு வச்சுட்டீங்க. ஏன்? பலவீனத்தின் மிகுதி அப்படி. ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நீ தொடும்போது உன் விசுவாசம் அவரை தொடுகிறது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை இன்று தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பலவீனங்கள் உண்டு, சுகவீனங்கள் உண்டு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் சுகவீனத்தையும் மாற்றுவதற்கு உண்மையில தேவனாக இருக்கிறார். ஓ ராபா லாகா ராபா ஷதா ராபா. இன்னைக்கு நான் ஜெபத்தை நான் நடத்தலை, உனக்கு பலவீனம் இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட இந்த ஸ்திரியை போல நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, உன் விரக்தியில் கூப்பிடு. நீ எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போயிட்ட, பயந்து போய் இந்த இடத்துல உட்காந்துருக்கிற. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் செட்டில் பண்ணணுமே, இன்னும் திருமணமாகாத பிள்ளைகள் உண்டு, ஆண்டவரே எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் உண்டு, நான் மறித்து போயிடுவேனோன்ற பயத்தில் நீ உட்காந்துருக்கிற. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. உன் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இயேசுவே இயேசுவே தொடும் அப்படின்னு சொல்லி நீ கேட்டுப்பார். ராபா காராதா ராபா. அவருடைய சுகமளிக்கும் வல்லமை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. உனக்கு விசுவாசம் இருக்கா? என் தேவனனை சுகமாக்குவார், என் தேவனனை சுகமாக்குவார். உன்னுடைய சுகர் வியாதியிலிருந்து விடுதலை தரவராலே முடியும். எப்படிப்பட்ட பிரஷர் வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, உன் எலும்புகளில் கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே கடந்து வருகிறது. உன் நரம்புகளில் அவருடைய சுகம் பெற்றுக்கொள். ரீபா கா ராபா ராபா. மற்றவர்கள் உனக்காக ஜெபிக்கிறதுனாலே அல்ல, உனக்கு விசுவாசம் இருந்தா உன் விரக்தியில அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தனை தொடும்போது ஓ ஷகா பா ராகா லதா ரபா 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 உன் சத்தத்தை உயர்த்து அப்பா என்று கூப்பிடு. அன்றைக்கு ஒரு பர்த்திமேயு தெருவில் உட்கார்ந்திருந்து அவன் கர்த்தன காரியம், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உனக்கு இன்னைக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் நீ ஆண்டவர் இடத்துல கேளு. ஓரா லகா ரபா ரபா. உன்னதத்திலிருந்து ஒரு கரம் கடந்து வருகிறது, அவருடைய சுகாலிக்கும் வல்லமையுடைய தொடுகிறது. அவன் வியாதியின் பேரை சொல்லி இயேசுவின் நாமத்தினால அதை கடிந்துகள். ஓ ராகா பா லா ரா ரா கா ரா பா ஷகா லதா ரபா ரபா. இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே இப்பொழுது எல்லா வியாதியின் கூறுகள், எல்லா வியாதியின் கூறுகள் உன்னை விட்டு வெளியில போகிறது. பெற்றுக்கள், ஒரு சுகத்தை பெற்றுக்கள், ஒரு சுகத்தை பெற்றுக்கள். பிசாசு வெக்கப்பட்டு போகிற நேரம், பிசாசு வெக்கப்பட்டு போகிற நேரம். ரீகா லதா ராகா பா ரா ஷதா லபா ரபா 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 ரபா. ஓ ரா லாகா ராதா ரபா ரபா. உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா பலவீனத்தை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்துகள். ஷிகா லதா ராகா பா 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 பா. ஓ ராகா லதா ரபா ஷகா லதா ரபா ரபா. ஓலாதா ரமா ஷகா ரபா ரபா. பேசு பேசு பேசு. அவருடைய கரம் உனக்குள்ள கடந்து வருகிறது, அவருடைய கரம் உனக்குள்ள கடந்து வருகிறது, அவருடைய கரம் உனக்குள்ள கடந்து வருகிறது. எத்தனை நாட்களாய் போராடி கொண்டு இருக்கிறாய், எத்தனை நாட்களாக போராடிட்டு இருக்கிற. இன்னைக்கு இயேசுவின் வல்லமையில நாமத்தினால, இயேசுவின் வல்லமையில நாமத்தினால எல்லா சத்துருவின் போராட்டங்கள், எல்லா பலவீனத்தின் கூறுகள் உன்னை விட்டு கடந்து போகிறது. Ora la gabara dara ba shaga ba 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 ra ga ra ba ra ba. Ori ala dara ba 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 kara ba ra ba ra ba ra ba. Ora la dara ba la ba shaga ra dara ba ra ba ra ba. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பலத்தோடு நான் பற்றி கொள்ளுகிறேன், எனக்கு இருக்கிற பலத்தோடு நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். எனக்கு சுகத்தை தருவீராக, சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, எப்பொழுதே ஆண்டவரே யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்க மீது உங்க ரத்தத்தின் வல்லமை கடந்து வரட்டும். உடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிறவருடைய வல்லமை எல்லா சைனஸ் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். ஆண்டவரே, எல்லா வியாதிகள் அநேக மாதங்களாய் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் என் தேவனுடைய தயவுள்ள கரம் கடந்து வருவதாக. ஓரா
நீர் கொடுக்கிற சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நம்புகிறோம்ப்பா. நான் அடுத்த முறை டாக்டர்கிட்ட போகும்போது ஆண்டவரே அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் என் சரீரத்தில் ஒரு வல்லமை, என் சரீரத்தில் ஒரு வல்லமை, நான் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உம்மிடத்திலிருந்து எனக்கு வல்லமை பெறப்பட்டது உண்மை. நீங்கள் தொடுகிறதற்காய் நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விசுவாசத்தோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கையில் எடுத்து ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் காண்கிற இந்த வியாதி என் வாழ்க்கையில் பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. அநேக வியாதிகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். யாரோ ஒரு ஜெபம் பண்ணதுனால இல்லை, நாங்கள் ஜெபம் பண்ணதுனால இல்லை, உன்னுடைய விசுவாசம் உன்னை தொட்டு இருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு பலவீனத்தின் மத்தியில ஒரு ஸ்திரீ ஜெபிக்கிறாள். கடைசியா ட்ரை பண்ணி பார்க்கிறேன், எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இது தீராத வியாதின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை தொட்டா அவளுக்குள்ள சுகம் வந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் தொண்டை மாறிடும், குரல் மாறிடும்னு சொன்னாங்க. என் தொண்டையில் கட்டி வாய்ஸே வரல, ஒன்றும் வராது அப்படின்ட்டாங்க. எனக்கு கண்ணீர், ஆண்டவரே எங்கே வியாதி வந்தாலும் நான் இதுவரை கண்டுக்கிட்டது இல்லை, அதெல்லாம் நீங்கள் சுகமாக்கி இருக்கிறீங்க. ஆனால் பேசாமல் பாடாமல் ஆராதிக்காமல் பிரசங்கம் பண்ணாமல் எப்படி ஆண்டவரே இருக்க முடியும்? அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கர்ப்பப்பையில் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், உனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த விதமான சிகிச்சையும் இல்லாமல் அவருடைய கரத்தின் வல்லமையினால கர்த்தர் சுகத்தை தந்தார். அந்த கட்டியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது, அது மத்தியில் தான் பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென். அப்போ ஆண்டவர் கேட்டார், அது அப்போ செஞ்சேனா, will I not do it again? உன் வாழ்க்கையில் திரும்ப செய்ய மாட்டேனா? ஜெபித்த போது சபை ஆராதனையில் தான் எனக்கு சுகம் கிடைச்சிது. ஒரு ஈஸ்டர் சர்வீஸில் நான் என் தொண்டையெல்லாம் கட்டி ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஃபெல்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய மகிமையை நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ முறை கோல்டு வந்தாலும் என் தொண்டையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் சந்திச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை குறித்து, உங்கள் வீசிங்காக இருக்கலாம், ஆஸ்மாவாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கலாம், அவர் சொன்னதை செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். உனக்கு விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், கடுகு விதையில விசுவாசம் இருந்தால் போதும், உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்குவதற்கு உலகத்தில் இருக்கிற டாக்டர் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிகாரியாகிய கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரத்தை உயர்த்தி நான் சொல்றதை சொல்றீங்க, சரியா? விசுவாசம் இருந்தால் தான் சொல்லணும். என் வியாதியிலிருந்து கர்த்தர் முழுமையான விடுதலையை இன்று எனக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லாமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்போ போகும்போது அப்படியே லைட்டாக வலி வர மாதிரி தெரியணும். அதை பார்த்து சொன்னேன், அப்பாலே போ சாத்தானே, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ முதலாவது பார்த்தோம், தன்னுடைய பற்றாக்குறையில தேவைகள் சந்திக்கப்படாத போது விசுவாசிக்க பலன் இல்லை, நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் தெரியல, கர்த்தர் தேவையை சந்தித்தார். 2வது நம்ம பார்த்தோம், ஒரு பலவீனத்தின் நேரத்தில் தன்னால் நம்ப முடியல, டோட்டல் ஃபெயிலியர், கர்த்தர் சுகத்தை தந்தார். 3வது இன்டர்செஷன், பரிந்து பேசுகிறதுல நம்ம விசுவாசத்தை கைவிடுகிற சூழ்நிலைகள் உண்டு. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஒன்றும் நடக்கலை. இன்னைக்கு நான் பாஸ்டர் சொன்னாங்களே, ஒரு ஆத்மாக்காக ஜெபம் பண்ணும்போது 1 வருஷமா சில ஜெபம் பண்ணுறீங்க, அது நகர மாட்டேங்குது. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நகர மாட்டேங்குது. நகருதா இல்லை? அப்போ சொல்லுங்க, நகர மாட்டேங்குது. நம்ம நல்லா தான் இருந்துச்சு, நம்ம ஜெபிக்க அதோட பக்தி வேற மாதிரி அதிகமாகிடுது. அப்போ யோசிப்போம், இதுக்காக நான் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 4 நண்பர்கள் அவங்க நண்பனுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்க. வாசிக்கலாம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள் நான் வாசிக்கிறேன்.
பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளியை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. 4 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை நேசிக்கிறாங்க. அவன் பாவம் மன்னிக்கப்படணும், அவன் வியாதி சுகமாகணும் அப்படின்னு சொல்லி 4 நண்பர்கள் ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்றாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 4 பேர் ஒரு ஆத்துமாக்காக முயற்சி செய்கிறாங்க. அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இயேசு சாமி கிட்ட இந்த மனுஷனை கொண்டு வந்தா அவன் பாவம் நீங்கிடும், அவனுக்கு சுகம் கிடைச்சிடும், அவன் ஆத்மா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். அவங்க முயற்சியெல்லாம் எப்படியாவது இயேசு சாமி கிட்ட கொண்டு போயிடணும். இன்னைக்கு நம்மளும் அதான முயற்சி செய்கிறோம். எப்படியாவது சர்ச்சை கொண்டு வந்து எப்படியாவது அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டணும். சிலருக்கு சொல்ல தெரியுது, சிலருக்கு அறகுறையாக சொல்ல தெரியுது, சிலருக்கு நல்லா சுவிசேஷம் சொல்ல தெரியுது. நம்ம கற்றுக்கிட்ட அந்த 5 கலரை வச்சு ஏதோ ஒன்று முயற்சி செஞ்சு ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டு வரோம். ஒரு தடவை மீட்டிங் சர்ச் கொண்டு வந்தோம், போன கிறிஸ்மஸ் கொண்டு வந்தோம். சிலர்லாம் திரும்ப அவங்களை இந்த கிறிஸ்மஸ் கொண்டு வர போகிறோம். இல்லையா? நடுவில் அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க, அப்படி தானே? எங்கே போனாங்கன்னு தெரில. நம்மளால் முடிஞ்ச முயற்சி எடுக்கிறோம், அவங்களும் அதான் பண்ணுறாங்க. நல்லா கொண்டு வராங்க. நான் சொல்கிறத நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள், எப்படி இருந்திருக்கோன்னு பாருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே பயங்கர கூட்டம், நம்ம தீபாவளி கூட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. வாசலில் நின்று எட்டி பார்க்க கூட இடம் இல்லை. ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டோம் பார்த்தீங்களா, மக்கள் நெரிசல், அந்த மாதிரி ஒரு நெரிசல். இவனுங்க தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. நம்ம போன கதையில் பார்த்த அம்மாவாவது பரவாயில்ல, சிங்கிளாக போகுது, அது யாரையும் கூட்டிகிட்டு போகல, அதுக்காக என்ன செய்யுது, சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கூட்டத்தில் போகுது. இவங்க டார்கெட் வேறு, இவங்களுக்காக இவங்க ஜெபம் பண்ணல, இவங்களுக்காக முயற்சி எடுக்கல, வியாதியாக இருக்கிற ஒருத்தனுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இப்போ 4 பேரும் அவனை தூக்கிட்டு ஒரு படுக்கையில் தூக்கிட்டு வராங்க. தூரத்தில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம், ஐயையோ நம்ம ஏசாமிகிட்ட கொண்டு போகிறது முடியாத காரியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடியாத காரியம். எப்படி கொண்டு போகிறது? நான் யோசிக்கிறேன், நான் நினச்சி பார்க்குறேன். ரொம்ப நேரம் அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. நகருதா, கூட்டம் நகருதா, நகர மாதிரியே இல்லை. அவர் பேசுறதை கேட்டால் போக தோணுமாங்க? எப்படி தோணும்? எல்லாம் அப்படியே அணுவாய பொழந்து அவர் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. கூட்டம் நகர மாதிரி இல்லை. இந்த 4 பேர் அவர்கள் விசுவாசத்தை பாருங்க. ஒருத்தரோட ஒருத்தன் பேசியிருப்பான், டேய் நம்ம கொண்டு வந்துட்டோம், இன்னைக்கு சும்மா போகக்கூடாது, ஏசாமியோட கை இவன் மேலே என்ன செய்யணும், படணும், எப்படியாவது அவர்கிட்ட இருந்த சுகம் இவனை கிடைக்கணும் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 4 பேர் பேசிட்டு ஒரு வழி இருக்கு. எல்லாரும் நினச்சிருப்பாங்க வழியே இல்லை அவ்வளோதான். ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஒரு வழி இருக்குது. இந்த வீட்டோட கூரை மேலே ஏறி கூரையை பிரித்து உள்ளே கொண்டு போவோம். இந்த கதையை படிச்சுட்டு நம்ம மாட்டுக்கு சும்மா போயிடலாம். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்திருக்கும். இப்போ இங்கே யார் வீட்லையாவது பண்ணி பாருங்களேன், மேலே இருக்கிற ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டெல்லாம் எடுத்துட்டு உள்ளே போனாங்க. வீட்டு சொந்தக்காரவங்களை சும்மா விடுவானா? கொலை விழும். யாடா அவன் என் வீட்டு கூரையை பிரிக்கிறது, அந்த பயம்லாம் இருந்திருக்கும். ஆனாலும் அதெல்லாம் அவங்கள தடை செய்யலை. எவ்வளோ செலவானாலும் பார்க்கலாம். பேசியிருப்பான், கூரையை திறந்துருவோம், கட்டாயம் ஓனர் நம்ம மேலே டென்ஷன் ஆவார், அவர் டென்ஷன் ஆனார்னா ஆளு கொஞ்சம் பணம் போட்டு கூரையை கட்டி கொடுத்துருவோம், ஆனால் இவனை சும்மா விட முடியாது. அட் த காஸ்ட் ஆஃப் எனிதிங், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் இவனுக்காக பரிந்து பேசுகிறதை விட மாட்டேன். நல்லா ஆமென் சொல்லுங்க. அங்கே கொண்டு போய் கூரையெல்லாம் பிரித்து அவனை உள்ளே கொண்டு போய் விடுறாங்க. ஆண்டவராகிய இயேசுசாமி எதை பார்த்தார் தெரியுமா?
அவனுடைய பலவீனத்தை பார்க்கல, அவன் சூழ்நிலையை பார்க்கல, கட்டப்பட்டவன் நம்பினானா நம்பலையா, அவன் விசுவாசிச்சானா விசுவாசிக்கலையான்னு பார்க்கல. வசனம் அழகா சொல்லி இருக்குது, ஆண்டவர் ஆகிய இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அந்த 4 பேர் விசுவாசத்தை கண்டு, அந்த 4 பேர் பண்ண முயற்சியை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கிறானே, சாவுக்கு எதுவா இருக்கிறானே, அவனை தொடுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாதி வழியில விட்டுடுறோம், கூட்டத்தை பார்த்து நீ விட்டுட்டு போயிடுறோம். தேவையோடு இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து அதுக்குள்ள இருக்கிறவர் தான் ஏசாமி அப்படின்னு சொல்லிட்டு பாதியில நட்டாற்றில் விட்டுட்டு போறோம். விசுவாசம் இல்லை. ஒரு கடினமான சூழ்நிலை பார்த்து இந்த ஆத்மா ரட்சிக்கப்படவே படாது, இவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துல சொல்லிடுறோம். சிலர்லாம் இங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, நான் முயற்சி செஞ்சுட்டேன், ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், ஒரு 4 பேர் விடாமுயற்சியோடு பரிந்து பேசினார்கள் அழிந்து போகிற தங்களுடைய ஒரு சகோதரனுக்காக. அந்த விரக்தியில் விசுவாசத்துடன் அவர்கள் தேவனை நோக்கி எடுத்த முயற்சி. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், அழகா போட்டிருக்கு 20ஆம் வசனத்துல, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சிலருக்கா ஜெபம் பண்றதை விட்டுருக்கலாம். இவங்க ரட்சிக்கப்படுவாங்களா தெரியல ஆண்டவரே, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஆண்டவரே உங்களை பத்தி சொல்லிட்டேன், ஆனா கொஞ்சம் கூட மனமாற்றமே இல்லை, கொஞ்சம் கூட அவங்க உங்ககிட்ட வர்றது போல இல்லை. இன்னைக்கு ஆவியான சொல்ற காரியம், உன் விசுவாசத்தை விட்டுறாத. டோன்ட் ஸ்டாப் ப்ரேயிங். உன் விரக்தியில நீ ஜெபம் பண்ணு. இவங்க எவ்வளவு மோசமா இருக்காங்க, பரவாயில்ல ஜெபம் பண்ணு, ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்வார். ஆமென். நான் 2 சம்பவங்கள் சொல்றேன். எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 30க்கு மேற்பட்ட வருஷங்கள் ஆச்சு. எங்க அம்மாவுக்கு சுவிசேஷத்தை சொன்ன அங்கிள் சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் ஊழியத்தில் பார்ட் டைம் மினிஸ்ட்ரி செய்கிறார். ஊழியம் செஞ்சுக்கிட்டே சர்ச் இது வேலையும் பார்த்துட்டு இருந்தார். இப்போ ரொம்ப நாள் அவர் ஜாமனாராம். ஆஃபீஸில் இருந்தால் பயங்கர டைட் வேலையாக இருக்குது, ஃபீல்டில் ஒர்க் போடுங்க ஆண்டவரே அப்படின்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும், ஊழியத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு ஜாம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ ஆண்டவர் தெளிவாக பேசினாராம், இந்த கேகே நகர் சர்க்கிள் ஆஃபீஸை விட்டு நீ போகக்கூடாது, என் மகளை நான் இங்கே அனுப்புவேன், என் மகளுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாராம். என்ன ஆண்டவரே ஓகே அப்படின்ட்டு அவரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். எங்கள் அம்மா அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் அவங்க ஆஃபீஸில் சேர்ந்த உடனே முதல் நாள் பார்க்குறாரு. எங்கள் அம்மா பார்த்தா வெக்கிரகம் மாதிரி இருக்கிறாங்க, பார்த்தா அவங்களே ஒரு சாமி மாதிரி தான் வந்து சேர்றாங்க. அவர் பார்த்த உடனே பக்கு பக்குன்னு ஆயிடுச்சான். நேராக போய் ஆஃபீஸ் ரூமில் அவங்க ஆஃபீஸ் ரூமில் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்த அம்மாவுக்கு நான் எப்படி ஆண்டவரே சொல்லுவேன், இந்த அம்மா ரட்சிக்கப்படுமா, பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வருடங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறார். 2 years. அவர் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அவர் சொன்ன கதை, எப்பெல்லாம் முயற்சி செஞ்சேன். ஒரு நாள் யோவான் 3:16 சொல்லி, மேடம் இந்த வசனத்தை எனக்கு டைப் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டாராம். 10 தடவை வச்சு தரீங்களா, நான் எங்கள் சண்டே ஸ்கூலுக்கு தரணும். எங்கள் அம்மா எந்த பாதிப்புமே இல்லாமல் அந்த வசனம் உள்ளவே போகாமல் 10 தடவை அடித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி நிறைய முயற்சி. கடைசியில் ஒரு நாள் வந்தது, ஜெபத்திற்கு பதிலாய் ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்தது. ஆண்டவர் சுவிசேஷத்தை அவர் மூலமாக சொல்வதற்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த அங்கிள் முயற்சி செய்யாமல் விட்டுருந்தாருன்னா, இன்னொரு ஆண்டி எங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணாங்க, அவங்க முயற்சி செய்யாமல் விட்டுருந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஆண்டவர் கூட இருக்காங்க, ஜெஸ்ஸி மல்லிகான்னு ஒரு ஆண்டி. அவங்க முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நானும் எங்கள் குடும்பமும் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் சோர்ந்து போகாதுருங்க. ஜார்ஜ் முல்லரை பற்றி நான் சொன்னேன், அநேக ஆர்ஃபன்ஸ்க்கு ஆசீர்வாதமாக இருந்தவர். அது மாத்திரம் இல்லைங்க, அவர் வாழ்க்கையில் இன்னொரு காரியத்துக்கு அவர் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை தன்னுடைய 5 நண்பர்களுக்காக அவங்க ரட்சிக்கப்படணும்னு அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். இயேசுவை அறியாத 5 நண்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி 6 மாதங்கள் கழித்து அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்து 6 மாதங்கள் கழித்து ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் ஜெபத்தை விடவே இல்லை. ஒரு 5 வருஷம் கழித்து 2வது நபரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். He still continued to pray. அவர் விசுவாசத்தை விடாம ஜெபம் பண்றார். நடக்குமா நடக்காதா இல்லை, ஜெபம் பண்றார். 6 வருஷம் கழிச்சு 3வது நபரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்.
வரலாறு சொல்லுகிறது, அவர் மரிக்கும் வர 2 நண்பர்கள் ரட்சிக்கப்படலை. ஆனால் அவர் மரித்த பின்பு எந்த 5 பேருக்காக ஜெபம் பண்ணாரோ அந்த மீதமுள்ள 2 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. உன் ஜெபத்தை ஆண்டவர் வீணா விடவே மாட்டார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் வீணா விடவே மாட்டார். கண்ணியை பார்க்குறோமோ இல்லையோ, அவங்க சர்ச்சுக்கு வராங்களோ இல்லையோ, நாட்கள் வரும் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இன்னைக்கு யாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். உங்கள் குடும்பம்